இந்த அப்பாவுடைய வார்த்தை என்னது? இன்றே ரட்சணை நாள், இன்றைக்கே உனக்கு ரட்சிப்பு. அவர் தொட்ட நிமிஷத்திலே, அவர் சொன்ன நிமிஷத்திலே, ஆமாம், அவர் அவரை தொட்ட நிமிஷத்திலே என்னன்னாலும் போட்டுக்காங்க. ஆமாம், உடனே தான் அவரை நம்ம போய் தொட்டனால அரை நாள் கழித்து, அரை மணி நேரம் கழிச்சுலாம் இல்லை. அவரை நாம் தொட்டாலும் நம்மளை அவர் தொட்டாலும் உடனே சுகம். ஆமென், அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லை, நாளைக்கு இன்றைக்கி கிடையாது, நாளைக்குங்கிற அந்த வார்த்தையே உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும். நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். உங்கள்கிட்ட யாராவது கேட்டால், ஐயோ இன்றைக்கி இல்லையே, நாளைக்கு எடுத்துருவோமா, இந்த பேச்சே கிடையாது. ஆமாம், இன்றைக்கி இதுலேருந்து ஒரு பெரிய விடுதலை உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் எதுக்கெல்லாம் ஐயோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு, இன்றைக்கி இல்லை நாளைக்கு, யாருக்குனாலும் சரி இந்த பதிலை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா நான் நம்புகிறேன், இன்றே ரட்சணை நாள், இந்த நிமிஷத்திலே தேவன் என்னை ரட்சிப்பார் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளாக அப்படியே நிரம்பட்டும். நீங்கள் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இனிமேல் பயன்படுத்தாத அளவுக்கு அப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மனதார ஆசீர்வதிக்கிறேன். வாடகை கேட்டு வந்தால் ஐயோ இன்றைக்கி இல்லை பார்த்துக்காங்க, சம்பளம் இன்னும் வாங்கலை, நாளைக்கு வருவீங்களா, நாளைக்கு தந்துடட்டுமா, அது அப்படி சரிங்களா. வேறு என்னது? ஆமாம், கடன் அடைக்க வேண்டியிருந்ததுன்னா ஐயோ கடன்காரன் வந்தாப்புலன்னா இன்றைக்கி இல்லையே, ஐயோ ஆமாம் இன்றைக்கி ஒரு நாள் பொறுத்துக்காங்க, நாளைக்கு இப்படி, இன்றைக்கி இல்லை நாளைக்கு, இன்றைக்கி இல்லை நாளைக்கு இன்றைக்கி வந்த உடனே ஆமாம் என்ன சொல்கிறதுக்கு, இன்றைக்கின்னா இன்றைக்கே கொடுக்குற மாதிரி தேவன் ஆசீர்வதிப்பார். அதுக்கும் மேலே இன்றைக்கின்னா 2 நாளைக்கு முன்னாடியே கொடுப்பார். அதுக்கும் நீங்கள் வளர 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 அடுத்த மாதம் கொடுக்க வேண்டியது இந்த மாதம் கொடுப்பீங்க. கையை தட்டி ஆமேன். அந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்கும் உங்ககிட்ட. ஆமேன். அந்த அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்பியிருப்பார், ஐஸ்வர்யத்தினால் நிரப்பியிருப்பார். ஏன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம். ஆமாம், எதிரே புரியுது சார். இந்த பிரியங்கிற வார்த்தையை நம்ம தப்பாக சரியாக புரிஞ்சுக்கிடலான்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் விளக்கி தரேன். உங்களுக்கு என்ன சாப்பாடு பிரியம் சொல்லுங்களேன். கிரில் சிக்கன்னா யாருக்கு பிரியம்? கிரில் சிக்கனும் மைனஸையும் இதில் கொண்டு வச்சுட்டோம்னா எத்தனை பேருக்கு பிரியம் அது தெரிஞ்சு போயிடும். பிரதர் நீங்கள் உங்கள் பாட்டு பாடுங்க, நான் வரேன், பாதியில் கலந்துக்கிறேன். இந்த பிரியம் இருக்குது இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச டிஷ் இருக்குது இல்லையா, இதுன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம், அது வளர இஷ்டமா? ஆமாம், இதுன்னா எனக்கு வளர இஷ்டம், ரொம்ப இஷ்டம் அப்படின்றீங்க இல்லையா, ரொம்ப பிரியம். அது எந்த அளவுக்கு நீங்கள் பிரியப்படுறீங்களோ சார், நீங்கள் அந்த பிரியப்படுறத சாப்பிடாமல் இருக்கவே மாட்டீங்க. என்றைக்காவது ஒரு நாள் வாய்ப்பை தேடிகிட்டே இருக்கிறது. ஆமாம், அப்போது உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அப்பாவுக்கு பிரியம். அவர் வாய்ப்பை தேடிட்டுருக்கிறார். இது என்னது அப்படின்றீங்களா? அவர் வாய்ப்பை தேடிட்டுருக்கிறார். எதுக்கு வாய்ப்பு? நம்மக்கிட்ட இருந்து நம்ம தான் வாய்ப்பு கொடுக்காம வச்சுருக்குறோம். அவருக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கறது கிடையாது. அந்த காலை நேரத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். சார் ஏசப்பா நம்மளை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்கறது இல்லை. அவருக்கு விட மாட்டேன்றோம், நம்ம தடுத்துறோம் முன்னக்குட்டியே. இல்லை போதுன்றதும் வாய்ப்பே கொடுக்கறது கிடையாது. இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், அவர் செஞ்சிருவார். ஆமென். கர்த்தர் நல்லவர்.